ஓம் சாந்தி. முரளி டேட் 9/10/2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உலக ராஜ்யத்தை புஜபலத்தால் பெற முடியாது. அதற்கு யோக பலம் தேவை. இதுவும் ஒரு சட்டமாக இருக்கிறது. கேள்வி: சிவபாபா தன்னை குறித்து தானே என்ன ஆச்சரியப்படுகின்றார்? பதில்: நான் உங்களுக்கு பாடம் கற்பிக்கின்றேன். இதை நான் யாரிடமிருந்தும் ஒருபோதும் படிக்கவில்லை. எனக்கு தந்தை யாருமில்லை, டீச்சர் யாருமில்லை, குரு யாருமில்லை. நான் சிருஷ்டி சக்கரத்தில் பிறவி எடுப்பது இல்லை. இருந்தும் உங்களுக்கு அனைத்து பிறவிகளின் கதையை சொல்லுகின்றேன். நான் 84 பிறவிகளின் சக்கரத்தில் வருவது இல்லை. ஆனால் சக்கரத்தின் ஞானத்தை முற்றிலும் சரியாக சொல்லுகின்றேன். இது எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது என்பதை பாருங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை குழந்தைகள் உங்களை சுய தரிசன சக்கரதாரிகளாக மாற்றுகின்றார். அதாவது நீங்கள் இந்த 84 பிறவிகளின் சக்கரத்தை அறிந்து கொள்ளுகின்றீர்கள். முன்னர் அறியாமலிருந்தீர்கள். இப்போது தந்தை மூலமாக நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். நீங்கள் நிச்சயம் 84 பிறவிகளின் சக்கரத்தில் வருகின்றீர்கள். குழந்தைகள் உங்களுக்கு 84 பிறவி சக்கரத்தின் ஞானத்தை கொடுக்கின்றேன். நான் சுய தரிசன சக்கரதாரியாக இருக்கின்றேன். எனினும் நடைமுறையில் 84 பிறவிகளின் சக்கரத்தில் நான் வருவது இல்லை. இதிலிருந்து சிவத்தந்தையிடம் முழு ஞானமும் இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிராமணர்கள் நாம் இப்போது சுயதர்சன சக்கரதாரிகளாக மாறுகின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும். தந்தை அப்படி ஆவது இல்லை. பிறகு அனுபவம் அவரிடம் எங்கிருந்து வந்தது? நமக்கு அனுபவம் கிடைக்கிறது. தந்தை எங்கிருந்து அனுபவத்தை பெறுகின்றார் என்பதை உங்களுக்கு சொல்லுகின்றார். பிராக்டிக்கல் அனுபவம் ஏற்பட வேண்டும் தானே? என்னை ஞானக்கடல் என்று சொல்லுகின்றார்கள். எனினும் நான் 84 பிறவிகளின் சக்கரத்தில் வருவதில்லை என்று தந்தை சொல்லுகின்றார். பிறகு என்னிடம் இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? டீச்சர் பாடம் கற்பித்தால் நிச்சயம் தான் படித்திருப்பார் தானே? இந்த சிவபாபா எப்படி படித்தார்? எப்போதும் தானே 84 பிறவிகளில் வருவது இல்லையோ அப்போது அவருக்கு எப்படி 84 பிறவிகளின் சக்கரம் தெரியும்? தந்தை விதை ரூபமாக இருக்கும் காரணத்தால் அறிந்திருக்கின்றார். தானே 84 பிறவிகளின் சக்கரத்தில் வருவது இல்லை. எனினும் உங்களுக்கு எல்லாவற்றையும் புரிய வைக்கின்றார். இதுவும் எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது! அதற்காக தந்தை ஏதோ சாஸ்திரத்தை படித்திருக்கின்றார் என்பது கிடையாது. நாடகப்படி இவருக்குள் இந்த ஞானம் பதியப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதை உங்களுக்கு சொல்லுகின்றார். அதனால் அதிசய டீச்சராக இருக்கின்றார் தானே? ஆச்சரியப்பட வேண்டும் தானே? அதனால் இவருக்கு பெரிய பெரிய பெயர்களை கொடுத்திருக்கின்றார்கள். ஈஸ்வர், பிரபு, எல்லாம் அறிந்தவர் போன்ற பல பெயர்கள். ஈசனிடம் எப்படி முழு ஞானமும் நிறைந்திருக்கிறது என்று நீங்கள் ஆச்சரியப்படுகின்றீர்கள். அவரிடம் ஞானம் எங்கிருந்து வந்தது? அதை உங்களுக்கு புரிய வைக்கின்றார். பிறவி எடுத்திருக்கவோ அல்லது புரிந்திருக்கவோ அவருக்கு எந்த தந்தையும் இல்லை. நீங்கள் எல்லோரும் சகோதரர்கள். அந்த ஒருவர் எப்படி உங்கள் தந்தையாக இருக்கின்றார்? விதை ரூபமாக இருக்கின்றார். எவ்வளவு ஞானத்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு சொல்லுகின்றார். நான் 84 பிறவிகளை எடுப்பது இல்லை, நீங்கள் எடுக்கின்றீர்கள் என்று சொல்லுகின்றார். பாபா உங்களுக்கு எப்படி தெரியும் என்ற கேள்வி நிச்சயம் எழுகிறது. குழந்தைகளே, அனாதி நாடகத்தின் திட்டப்படி எனக்குள் முன்பிருந்தே இந்த ஞானம் இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு கற்பிக்கின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். அதனால்தான் என்னை மிக உயர்ந்த பகவான் என்று சொல்லுகின்றார்கள். தான் சக்கரத்தில் வருவது இல்லை.
எனினும் அவரிடம் முழு சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ஞானம் இருக்கிறது. அதனால் குழந்தைகள் உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். அவருக்கு 84 பிறவி சக்கரத்தின் ஞானம் எங்கிருந்து கிடைத்தது? உங்களுக்கு தந்தையிடமிருந்து கிடைக்கிறது. தந்தையிடம் ஒரிஜினலாக ஞானம் இருக்கிறது. அவரை ஞானம் நிறைந்தவர் என்று சொல்லுகின்றார்கள். இருந்தும் அவருக்கு ஒரிஜினலாக தெரியும். அதனால் ஞானம் நிறைந்தவர் என்று சொல்லுகின்றார்கள். இது அதிசயம் அல்லவா? அதனால் இது மிக உயர்ந்த படிப்பு என்று பாடப்படுகிறது. தந்தையை பற்றிய விஷயம் குழந்தைகளுக்கு அதிசயமாக இருக்கிறது. அவரை ஏன் ஞானம் நிறைந்தவர் என்று சொல்லுகின்றார்கள்? ஒன்று, இது புரிந்து கொள்ளும் விஷயமாக இருக்கிறது. அடுத்து வேறு என்ன விஷயம் இருக்கிறது? இந்த சித்திரத்தை நீங்கள் காட்டும்போது பிரம்மாவிலும் அவரது ஆத்மா இருக்குமா? யார் நாராயணன் ஆகின்றாரோ அவரிடமும் சொந்த ஆத்மா இருக்குமா என்று சிலர் கேட்கின்றார்கள். அப்போது 2 ஆத்மாக்கள் இருக்கின்றனது தானே? ஒன்று பிரம்மாவுடையது, ஒன்று நாராயணனுடையது. எனினும் சிந்தனை செய்தால் இவர்கள் 2 ஆத்மாக்கள் கிடையாது. ஆத்மா ஒன்றுதான். இப்படி தேவர்களின் ஒரு உதாரணம் காட்டப்படுகிறது. பிரம்மாக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது, நாராயணனுக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது. அப்போ பிரம்மா வேற ஆத்மா, நாராயண் வேற ஆத்மாவான்னு எல்லாருக்கும் கேள்வி வருது. ஆனால் 2 பேரும் ஒன்றே தான். பிரம்மாவாக இருக்கிறவர் தான் சத்தியுகத்தில் நாராயணனாக இருக்கிறார். இவர் பிரம்மாவிலிருந்து விஷ்ணு ஆகின்றார், அதாவது நாராயணன் ஆகின்றார். இவை ஆழமான விஷயங்கள் என்று சொல்லப்படுகின்றன. தந்தை மிக ஆழமான விஷயங்களை சொல்லுகின்றார். அவற்றை தந்தையை தவிர வேறு யாரும் கற்பிக்க முடியாது. அதனால் பிரம்மா மற்றும் விஷ்ணுவிற்கு 2 ஆத்மாக்கள் இல்லை. அப்படி சரஸ்வதி மற்றும் லக்ஷ்மி இந்த இருவருக்கும் 2 ஆத்மாக்கள் இருக்கின்றனவா அல்லது ஒன்றா? ஆத்மா ஒன்று, சரீரம் 2. அதாவது சரஸ்வதியாக இருக்கக்கூடிய ஆத்மாவே தான் சத்தியுகத்தில் லக்ஷ்மியாக ஜென்மம் எடுக்கிறாங்க. ஒரே ஆத்மா தான் 2ஆகவும் பார்ட்டு ப்ளே பண்ணுறாங்க. சங்கமயுகத்தில் சரஸ்வதி, சத்தியுகத்தில் லக்ஷ்மி. இந்த சரஸ்வதியே பிறகு லக்ஷ்மி ஆகின்றார். எனவே ஒரே ஆத்மா என்று எண்ணப்படுகிறது. 84 பிறவிகளை ஒரே ஆத்மா எடுக்கிறது. இது புரிந்து கொள்ள பெரிய விஷயம். பிராமணனிலிருந்து தேவராகவும், தேவரிலிருந்து சத்திரியராகவும் ஆகின்றார். ஆத்மா ஒரு சரீரத்தை விடுத்து மற்றதை பெறுகிறது. ஆத்மா ஒன்றே. பிராமணன் எப்படி தேவர் ஆகின்றார் என ஒரு உதாரணம் காட்டப்படுகிறது. ஹம்சோ என்பதன் அர்த்தம் எவ்வளவு நன்றாக இருக்கிறது. இதைத்தான் மிக ஆழமான விஷயம் என்று சொல்லப்படுகிறது. இதில் நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து ஆத்மாக்களும் அசலில் பரந்தாமத்தில் இருப்பவை. இங்கே பாகத்தை நடிக்க வருகின்றன. இது விளையாட்டு. தந்தை உங்களுக்கு இந்த விளையாட்டு செய்திகளை அமர்ந்து சொல்லுகின்றார். ஒரிஜினலாகவே தந்தை அறிந்திருக்கின்றார். அவருக்கு யாரும் கற்பிக்கவில்லை. இந்த 84 பிறவிகளின் சக்கரத்தை அவரே அறிவார். அவர் இந்த நேரம் உங்களுக்கு சொல்லுகின்றார். பிறகு நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். பிறகு அதை வைத்து எப்படி சாஸ்திரத்தை உருவாக்க முடியும்? தந்தை எந்த சாஸ்திரத்தையும் படித்திருக்கவில்லை. பிறகு எப்படி வந்து புது விஷயங்களை சொல்லுகின்றார்? அரைக்கல்பம் பக்தி மார்க்கம். இந்த விஷயம் சாஸ்திரத்தில் இல்லை. இந்த சாஸ்திரங்களும் நாடகப்படி பக்தி மார்க்கத்தில் உருவாக்கப்பட்டன. உங்கள் புத்தியில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இந்த நாடகத்தின் எவ்வளவு பெரிய ஞானம் இருக்கிறது. அவர் நிச்சயம் மனித உடலை ஆதாரமாக எடுக்க வேண்டும். சிவபாபா இந்த பிரம்மாவின் உடலில் அமர்ந்து இந்த சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை சொல்லுகின்றார். மனிதர்கள் பொய்களை சொல்லி சிருஷ்டியின் ஆயுளை எவ்வளவு நீளமாக்கிவிட்டார்கள். புதிய உலகம் பிறகு பழைய உலகம் ஆகிறது. புதிய உலகை சொர்க்கம் என்று சொல்லுகின்றார்கள், பழையதை நரகம் என்று சொல்லுகின்றார்கள். உலகம் ஒன்றாகவே இருக்கிறது. புதிய உலகில் தேவி தேவர்கள் இருக்கின்றார்கள். அங்கே அபார சுகம் இருக்கும்.
முழு உலகமும் புதியதாகிறது. இப்போது இது பழையது என்று சொல்லப்படுகிறது. பெயரே இரும்பு கால உலகம். அப்படி பழைய டெல்லி, புதிய டெல்லி என்று சொல்லுகின்றார்கள். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, புதிய உலகில் புதிய டெல்லி இருக்கும் என்று தந்தை புரிய வைக்கின்றார். இங்கே பழைய உலகத்திலேயே புது டெல்லி என்று சொல்லுகின்றார்கள். இதை எப்படி புதியது என்று சொல்லுவது? புதிய உலகில் புது டெல்லி இருக்கும் என்று தந்தை புரிய வைக்கின்றார். அதில் லக்ஷ்மி நாராயணன் ஆட்சி செய்வார்கள். அது சத்தியுகம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் இந்த முழு பாரதத்திலும் ராஜ்யம் செய்வீர்கள். உங்கள் தலைநகரமும் யமுனை ஆற்றங்கரையில் இருக்கும். கடைசியில் ராவண ராஜ்யத்தின் தலைநகரமும் இங்கேயே இருக்கிறது. ராமராஜ்யத்தின் தலைநகரமும் இங்கேயே இருக்கும். பெயர் டெல்லி என இருக்காது. அது ஃபரிஸ்தான் என்று சொல்லப்படும். பிறகு எந்த ராஜா எப்படி இருப்பாரோ அவர் தனது தலைநகரத்திற்கு அப்படி பெயர் வைப்பார். இந்த நேரம் நீங்கள் எல்லோரும் பழைய உலகில் இருக்கின்றீர்கள். புதிய உலகத்திற்கு போவதற்கு நீங்கள் படித்து கொண்டு இருக்கின்றீர்கள். நீங்கள் மீண்டும் மனிதனிலிருந்து தேவராக மாறிக்கொண்டு இருக்கின்றீர்கள். தந்தை பாடம் கற்பிக்கின்றார். மிக உயர்ந்த தந்தை கீழே வந்து ராஜயோகத்தை கற்பிக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். இப்போது பழைய கலியுக உலகம் அழிய வேண்டும். தந்தை இதற்கு கணக்கு சொல்லியிருக்கின்றார். நான் பிரம்மாவின் உடலில் வருகின்றேன். எந்த பிரம்மா என்பது மனிதர்களுக்கு தெரியாது. பிரஜாபிதா பிரம்மா என கேள்விப்பட்டிருக்கின்றார்கள். நீங்கள் பிரம்மாவிற்கு பிரஜைகள் தானே, அதனால் தம்மை பிகே என்று சொல்லிக் கொள்ளுகின்றீர்கள். அதாவது பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகள்னு சொல்லிக்கிறீங்க. எப்போது நீங்கள் நிராகாரர்களாக இருப்பீர்களோ அப்போது உண்மையில் சிவபாபாவின் குழந்தைகளாக, சிவவம்சிகளாக இருப்பீர்கள். பிறகு சாக்காரத்தில் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாக, சகோதர சகோதரிகளாக இருக்கின்றீர்கள். வேறு எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த நேரம் நீங்கள் அந்த கலியுக சம்பந்தத்தை மறக்கின்றீர்கள். ஏனென்றால் அதில் பந்தனம் இருக்கிறது. நீங்கள் புதிய உலகத்திற்கு போகின்றீர்கள். பிராமணர்களுக்கு குடிமை இருக்கிறது. குடுமி பிராமணர்களின் அடையாளம். பிராமணர்கள் உங்களுக்கு இது குலமாக இருக்கிறது. அவர்கள் கலியுக பிராமணர்கள். பிராமணர்கள் குறிப்பாக வழிகாட்டிகளாக இருக்கின்றார்கள். ஒரு பிரிவினர் படைத்த உணவை சாப்பிடுகின்றார்கள். அடுத்த பிரிவினர் கீதை சொல்லுகின்றார்கள். இப்போது பிராமணர்கள் நீங்கள் இந்த கீதையை சொல்லுகின்றீர்கள். அவர்களும் கீதை சொல்லுகின்றார்கள், நீங்களும் கீதை சொல்லுகின்றீர்கள். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்பதை பாருங்கள். கிருஷ்ணரை பகவான் என்று சொல்ல முடியாது என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். கிருஷ்ணரை தேவர் என்று சொல்லுகின்றார்கள். அவரிடம் தெய்வீக குணங்கள் இருக்கின்றன. அவரை இந்த கண்களால் பார்க்க முடியும். சிவன் கோவிலில் பார்த்தால் சிவனுக்கு சொந்த சரீரமே இல்லை. அவர் பரம் ஆத்மா, அதாவது பரமாத்மா. ஈஸ்வர், பிரபு, பகவான் போன்ற வார்த்தைகளுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. பரமாத்மாவே சுப்ரீம் ஆத்மா. நீங்கள் சுப்ரீம் அல்லாதவர்களாக இருக்கின்றீர்கள். உங்கள் ஆத்மாவிற்கும் அவரது ஆத்மாவிற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்பதை பாருங்கள். ஆத்மாக்கள் நீங்கள் இப்போது பரமாத்மாவிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். அவர் யாரிடமிருந்தும் கற்கவில்லை. அவர் தந்தையாக இருக்கின்றார். அந்த பரம்பிதா பரமாத்மாவை நீங்கள் தந்தை என்று சொல்லுகின்றீர்கள். டீச்சர் என்றும் சொல்லுகின்றீர்கள். குரு என்றும் சொல்லுகின்றீர்கள். எனினும் அவர் ஒருவராகவே இருக்கின்றார். வேறு எந்த ஆத்மாவும் அப்பா, டீச்சர், குருவாக ஆக முடியாது. ஒரே ஒரு பரமாத்மாவை மட்டுமே சுப்ரீம் என்று சொல்லுகின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் முதலில் தந்தை தேவை, பிறகு டீச்சர் தேவை, கடைசியில் குரு தேவை. நான் உங்கள் தந்தையாகவும் ஆகின்றேன், பிறகு டீச்சராகின்றேன், பிறகு நானே உங்களுக்கு சத்கதி கொடுக்கும் சத்குருவாக ஆகின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். சத்கதி கொடுக்கும் வள்ளலாக ஒருவரே இருக்கின்றார். மற்றபடி குருமார்கள் அநேகர் இருக்கின்றார்கள். நான் உங்கள் எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். நீங்கள் எல்லோரும் சத்தியுகத்திற்கு போவீர்கள். மற்ற எல்லோரும் சாந்தி தாமத்திற்கு போவார்கள். அது பரந்தாமம் என்று சொல்லப்படுகிறது.
சத்தியுகத்தில் ஆதி சனாதன தேவி தேவர் தர்மம் இருந்தது. மற்ற எந்த தர்மமும் இல்லை. மற்ற எல்லா ஆத்மாக்களும் முக்தி தாமத்திற்கு சென்று விடுகின்றனர். சத்தியுகத்தை சத்கதி என்று சொல்லுகின்றார்கள். பாகத்தை நடித்து நடித்து பிறகு துர்கதிக்கு வருகின்றீர்கள். நீங்களே சத்கதியிலிருந்து பிறகு துர்கதிக்கு வருகின்றீர்கள். நீங்களே முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கின்றீர்கள். அந்த நேரம் ராஜா ராணியைப் போல பிரஜைகளும் இருப்பார்கள். 9 லட்சம் பேர் முதலில் வருவார்கள். 9 லட்சம் பேர் 84 பிறவிகள் எடுப்பார்கள் தானே. பிறகு மற்றவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். இதை கணக்கு பார்க்க முடியும். இதை தந்தை புரிய வைக்கின்றார். எல்லோரும் 84 பிறவிகளை எடுப்பது இல்லை. முதலில் வருபவர்களே 84 பிறவிகள் எடுக்கின்றார்கள். பிறகு குறைவாக எடுத்து வருகிறார்கள். அதிகபட்சம் 84 பிறவிகள். இந்த விஷயங்கள் மற்ற எந்த மனிதருக்கும் தெரியாது. தந்தையே அமர்ந்து புரிய வைக்கின்றார். கீதையில் பகவான் வாக்கு இருக்கிறது. ஆதி சனாதன தேவி தேவர் தர்மத்தை கிருஷ்ணர் ஒன்றும் படைக்கவில்லை என்பதை இப்போது நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். அதை தந்தையே படைக்கின்றார். கிருஷ்ணனின் ஆத்மா 84 பிறவிகளின் கடைசியில் இந்த ஞானத்தை கேட்டது. அது முதல் நம்பரில் வந்தது. இது புரிந்து கொள்ளும் விஷயமாக இருக்கிறது. தினம்தோறும் படிக்க வேண்டும். நீங்கள் பகவானுடைய மாணவர்களாக இருக்கின்றீர்கள். பகவான் வாக்கு இருக்கிறது. நான் உங்களை அரசர்களின் அரசனாக மாற்றுகின்றேன். இது பழைய உலகம். புதிய உலகம் என்றால் சத்தியுகம். இப்போது இருப்பது கலியுகம். தந்தை வந்து கலியுக பதீத்தத்திலிருந்து சத்தியுக பாவன தேவர்களாக மாற்றுகின்றார். பாபா வந்து எங்களை பாவனமாக மாற்றுங்கள் என்று கலியுக மனிதர்கள் அழைக்கின்றார்கள். கலியுக பதீத்தத்திலிருந்து சத்தியுக பாவனமாக மாற்றுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்பதை பாருங்கள். கலியுகத்தில் அளவற்ற துக்கம் இருக்கிறது. குழந்தை பிறந்தால் சுகம் ஏற்படுகிறது. நாளை இறந்தால் துக்கம் ஏற்படுகிறது. ஆயுள் முழுவதும் எவ்வளவு துக்கம் ஏற்படுகிறது. இது துக்கத்தின் உலகமாகவே இருக்கிறது. இப்போது தந்தை சுகத்தின் உலகத்தை படைத்து கொண்டு இருக்கின்றார். உங்களை சொர்க்கவாசி தேவர்களாக மாற்றுகின்றார். இப்போது நீங்கள் புருஷோத்தம சங்கம் யுகத்தில் இருக்கின்றீர்கள். மிக உத்தமமான ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ ஆகின்றீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணராக மாறவே நீங்கள் வருகின்றீர்கள். மாணவர்கள் டீச்சரோடு யோகம் வைக்கின்றார்கள். ஏனென்றால் இவர் மூலமாக நாம் படித்து இன்ன பதவி பெறுவோம் என்பதை புரிந்திருக்கின்றார்கள். இங்கே நீங்கள் பரம்பிதா பரமாத்மா சிவனோடு யோகம் வைக்கின்றீர்கள். அவர் உங்களை தேவராக மாற்றுகின்றார். உங்கள் தந்தை என்னை நினைவு செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். அவருக்கு நீங்கள் சாலிகிராம் குழந்தைகளாக இருக்கின்றீர்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். அவரே ஞானம் நிறைந்தவர். தந்தை உங்களுக்கு உண்மையான கீதையை சொல்லுகின்றார். எனினும் தான் படித்திருக்கவில்லை. நான் யாருக்கும் குழந்தையாக இல்லை, யாரிடமிருந்தும் படித்திருக்கவில்லை என்று சொல்லுகின்றார். எனக்கு எந்த குருவும் இல்லை. நான் பிறகு குழந்தைகள் உங்களுக்கு தந்தை, டீச்சர், குருவாக இருக்கின்றேன். அவரை பரம ஆத்மா என்று சொல்லுகின்றார்கள். அவர் இந்த முழு சிருஷ்டியின் முதல், இடை, கடைசியை அறிந்திருக்கின்றார். எதுவரை அவர் சொல்லவில்லையோ அதுவரை நீங்கள் முதல், இடை, கடைசியை புரிந்து கொள்ள முடியாது. இந்த சக்கரத்தை அறிவதால் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜா ஆகின்றீர்கள். இந்த பாபா ஒன்றும் உங்களுக்கு பாடம் கற்பிக்கவில்லை. இவருக்குள் சிவபாபா பிரவேசம் செய்து ஆத்மாக்களுக்கு பாடம் கற்பிக்கின்றார். இது புது விஷயம். இது சங்கம யுகத்தில் தான் நடக்கிறது. பழைய உலகம் அழிந்துவிடும். சிலரது செல்வம் மண்ணோடு மண்ணாகும். சிலருடைய செல்வத்தை அரசன் எடுத்துக்கொள்ளுவான். பலருக்கு நன்மை செய்வதற்காகவும் மீண்டும் தேவர்களை உருவாக்கவும் இந்த பாடசாலையை, மியூசியத்தை திறங்கள் என்று குழந்தைகளுக்கு சொல்லுகின்றார். அங்கே பலர் வந்து சுகத்தின் ஆஸ்தியை பெறுவார்கள். இப்போது ராவணராஜ்யமாக இருக்கிறது. ராமராஜ்யத்தில் சுகம் இருந்தது. ராவணராஜ்யத்தில் துக்கம் இருக்கிறது. ஏனென்றால் எல்லோரும் விக்காரிகளாக மாறிவிட்டார்கள். அது விக்காரமற்ற உலகமாக இருக்கிறது.
இந்த லக்ஷ்மி நாராயணர் போன்றோருக்கும் குழந்தைகள் இருப்பார்கள் தானே? எனினும் அங்கே இருப்பது யோக பலம். தந்தை உங்களுக்கு யோக பலத்தை கற்பிக்கின்றார். யோக பலத்தால் நீங்கள் உலகின் எஜமானராகின்றீர்கள். புஜ பலத்தால் யாரும் உலகின் எஜமானர் ஆக முடியாது. அதற்கு சட்டத்தில் இடமில்லை. குழந்தைகள், நீங்கள் நினைவின் பலத்தால் முழு உலகத்தின் அரச பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு இருக்கின்றீர்கள். இது எவ்வளவு உயர்ந்த படிப்பு! முதலில் பவித்திரத்தாவின் உறுதிமொழி கொடுங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். பவித்திரமாக மாறினால்தான் பவித்திர உலகத்திற்கு எஜமானர் ஆவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாம் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், கலியுக சம்பந்தம் இந்த நேரம் பந்தனமாக இருக்கின்றன. அவற்றை மறந்து தன்னை சங்கமயுக பிராமணர் என்று நினைக்க வேண்டும். உண்மையான கீதையை கேட்டு பிறருக்கும் சொல்ல வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், பழைய உலகம் அழிய வேண்டும். அதனால் தன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் பயன்படுத்த வேண்டும். பலருடைய நன்மைக்காகவும் மனிதர்களை தேவர்களாக மாற்றவும் இந்த பாடசாலை அல்லது மியூசியத்தை திறக்க வேண்டும். வரதானம், தந்தையின் கட்டளை என உணர்ந்து அன்போடு ஒவ்வொரு விஷயத்தையும் சகித்து கொள்ளும் பொறுமையானவர் ஆகுக. நான் சரியாக இருக்கின்றேன் எனினும் நானே சகித்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது, சாக வேண்டியதாக இருக்கிறது என்று சில குழந்தைகள் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த சகித்து கொள்ளுவதும் சாவதும் தாரணையின் பாடத்தின் நம்பரை பெறுவதாக இருக்கிறது. அதனால் சகித்து கொள்ளுவதற்கும் பயப்படாதீர்கள். சில குழந்தைகள் சகித்து கொள்ளுகின்றார்கள். எனினும் கட்டாயத்தின் பேரில் சகித்து கொள்ளுவதற்கும் அன்போடு சகித்து கொள்ளுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. விஷயங்களின் காரணத்தால் நீங்கள் சகித்து கொள்ளுவதில்லை. ஆனால் சகித்து கொள்ளுபவர் ஆகுங்கள் என்பது தந்தையின் கட்டளை. அதனால் கட்டளை என உணர்ந்து அன்போடு சகித்து கொள்ள வேண்டும். அதாவது தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதற்கே மதிப்பெண்கள் கிடைக்கின்றன. ஸ்லோகன், யார் சதா மகிழ்ச்சியின் சத்துணவை சாப்பிடுவாரோ அவரே ஆரோக்கியமானவராக இருப்பார். ஓம் சாந்தி.